யாவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த சபையில் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறதட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அராமியம் என்ற சொல் இவர் சொன்ன மாதிரி நிலாமுற்றம் மட்டுமில்லை, அரண்மனை, அதே நேரத்தில் பெருமிதம் முதலான பொருள் தரக்கூடிய ஒரு சொல். சிலப்பதிகாரத்தில் இது பெற்று ஒரு இடத்துல வரக்குள்ள சொல்லப்படுகிறது, நிறைநிலை மாடத்து அரமியம் தோறும் என்று சொல்லி ஒரு வரி வருகிறது. ஆனால் மிக அழகாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மதுரை காஞ்சியில் மதுரையினுடைய நகரை பற்றி சொல்லக்குள்ள அங்கேயும் இந்த அரமியம் என்ற சொல் எடுத்தாளப்படுகிறது. மலைமாய் மாதிரி தோன்றுப மறைய அரமியம் தோறும் மலைமாய் மதியின் தோன்றுப மறைய என்று சொல்லி அந்த சொற்றொடர் எடுத்தாளப்படுகிறது. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த நிலாமுற்றத்தில் 15 பேர் எழுதின கதைகள் தொகுக்கப்பட்டு காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த சிறு கதைகள் ஏலவே வந்த தொகுப்பு முயற்சிகளோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குது? அப்போ அவர் இந்த அரமியம் தொகுப்பு வருவதற்கான காரணங்களை விளக்கினார். ஆனால் எங்களுக்கு முதலாவது சிறுகதை தொகுப்புன்னு சொல்லக்குள்ள 1956ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி நிறுவனம் இந்தியாவில் ஒரு தொகுப்பை வெளியிட்டார். அதில் கல்கி ஆசிரியராக இருந்தார். கல்கியினுடைய ஆசிரியராக இருந்த சோமு அந்த தொகுப்பினை வெளியிட்டார். ஆனால் அதில் என்னென்னு சொன்னால், இலங்கை சிறுகதைகள் எதுவுமே இடம்பெற. அதுக்கு முதல் அலையன்ஸ் என்ற நிறுவனம் பதிப்பு முயற்சி ஒரு சிறுகதைகளை தொகுப்பாக கொண்டு வந்தது. அதில் இலங்கையர்கோன் சி வைத்தியலிங்கத்தினுடைய கதைகள், சம்பந்தண்ட கதைகள் இடம்பெற்றன. இவர்கள் தான் ஈழத்தினுடைய முதல் முன்னோடிகள் என்று தொடங்கி வச்ச கூற்று அப்படியே வந்தது. அப்போ இந்த நேரத்தில் சிபிஐயாவுக்கு அது கவலையாக இருந்தது. என்னென்று சொன்னால், ரெண்டாவதாக கொண்டு வரப்பட்ட 56 கொண்டு வரப்பட்ட தொகுப்பில் ஒன்றுமே இல்லை என்றதை அறிஞ்சோர் அவர் ஈழத்து சிறுகதைகள் என்ற தொகுப்பை கொண்டு வந்தார். உண்மையில் அது கிழக்கு மாகாணத்தையும் யாழ்ப்பாண மாவட்டத்தையும் இணைக்கிற ஒரு தொகுப்பாக இருந்தது. ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தில் இருந்து குறிப்பாக வானான ராசரத்தினம் அவர்கள் மூதூரில் இருந்து அந்த தன்னுடைய கதை தோணியை எழுதியிருந்தார். அந்த தோணி அதில் பிரசுரமாக இருந்தது. அப்போ இந்த அடிப்படையில் ஈழத்து சிறுகதைகள் என்ற தொகுப்பு இலங்கையர்கோன் உட்பட தாளையடி சபாரட்னம் திருவோணமலையைச் சேர்ந்தவர் அவர்கள் உட்பட பலரை கிழக்கையும் வடக்கையும் இணைச்சு வெளிவந்த ஒரு தொகுப்பாக, முதல் தொகுப்பாக அறியப்படுது. 1943 வரதரில் இருந்து 58 வரை எழுதின அவர்கள் வரையும் அந்த தொகுப்பில் இடம்பெற்றிருந்தாங்க. இது பற்றி ஒரு அறிமுக குறிப்பொண்ட கலைச்செல்வி 58 இதழில் தேவன் என்பவர் எழுதியிருந்தார். அதுதான் எங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்புக்கு வந்த முதலாவது விமர்சனமாகவும் அமையுது. அதைத் தொடர்ந்து தேசிய விழிப்புணர்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்பட்ட காலத்தில் புதிய சிறுகதை முயற்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று நினைச்ச நேரத்தில் 1962ஆம் ஆண்டு பேராதன பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று கொண்டிருந்த குணராசா காணன் நவசோதி 2 பேரும் இணைந்து ஒரு தொகுப்பு முயற்சியை செய்திருந்தாங்க. அதில் இன்றைக்கு வரையும் பேசப்படுற ஆட்கள் இருந்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியாத பேராசிரியர் கதை எழுதுவாரா என்ற அடிப்படையில் சண்முகதாஸ் சார் அதில் ஒரு சிறுகதையை எழுதியிருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அதுவும் ஒரு பிரபலமான ஒரு தொகுப்பாக இருந்தது. கதிர்காமநாதன் அதில் எழுதியிருந்தார். இதே நேரத்தில் பேராசிரியராக இருந்த சுக்ரி அவரை பற்றி பெருசாக அறியப்படையில்லை. ஆனால் மிக முக்கியமான ஒரு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர், ஆங்கில அறிவு நிரம்ப பெற்றவர். அப்போ அவர் அதில் ஒரு சிறுகதையை எழுதியிருந்தார். அப்போ இந்த முயற்சிகள் பேசப்பட வேண்டியது. அதாவது புத்தெழுச்சி காலத்தில் ஒரு சிறுகதை இன்னொரு பரிணாமத்தை அடையுது. அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். இதே போல் 1966ஆம் ஆண்டு ஒரு சிறுகதை போட்டியொண்ட மரகதம் இதழ் நடத்துது. அப்போ அதுக்கு முதல்ல அதில் ஒரு சிறு சம்பவம் சொல்லணும். விஜயபாஸ்கரன், சரஸ்வதியினுடைய ஆசிரியர் விஜயபாஸ்கரனும் பைரதன் என்பவரும் இலங்கைக்கு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் பைரதன் என்பவர் மேடையில் பேசும் பொழுது ஈழத்து சிறுகதை முயற்சிகள் 10 வருஷம் பின்தங்கி காணப்படுகிறது என்று சொல்லி, அப்போ இந்த சூழலில் ஒரு நல்ல சிறுகதைகளை உருவாக்கணும் என்ற நோக்கத்தில் போட்டி ஒன்று மரகதம் இதழ் வைக்கிது. 4 இதழ்களோட மரகதம் இதழ் முடிஞ்சு போனது. அந்த போட்டியின் வாயிலாக சில சிறுகதைகள் போட்டிக்காக அனுப்பப்படுகிறது. அதை தொகுத்தவராக ஏஜே கனகரட்னா இருக்கிறேன்.
அவருக்கு உதவியாளராக வானான ராசரத்னமும் கைலாசபதி சேரும் அவருக்கு உதவியாளராக இருந்து அந்த போட்டி சிறுகதைகள் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது. இதே நேரத்தில் இளம்பரை ரகுமானும் எஸ்போவும் சேர்ந்து தான் அதை வெளியிட்டாங்க. இளம்பரை ரகுமான் பரதத்தில் மட்டும் வந்த கதைகள் போதாது, இளம்பரையிலேயும் ஒரு விளம்பரத்தை செய்து அதனூடாக சிறுகதைகளை எடுத்து இதில் சேர்த்து மொத்தம் 9 சிறுகதைகளோட போட்டி சிறுகதைகள் வெளிவந்திருந்தது. அப்போ இதுலேயும் நாங்கள் என்னென்னு சொன்னால் சில கிழக்கு மாநில எழுத்தாளர்களை பார்க்கலாம். மஜித் அதில் எழுதியிருந்த, அதே நேரத்தில் மருதூர் குத்தண்டா அதர் என்ற சிறுகதையும் வெளிவந்திருந்தது. இதுவும் வடக்கு கிழக்கு, அதாவது ஜார்ஜ் சந்திரசேகரம் போன்றவர்களும் இதில் எழுதியிருந்தாங்க. இவர்கள் எல்லாம் மிக முக்கியமான ஆட்களாக கருதப்படுறவர்கள். அந்த அடிப்படையில் அதை பார்க்கலாம். பிறகு என்னென்னு சொன்னால் முஸ்லீம் ஆக்கள்ற சிறுகதைகள் வரையில் அவர்கள் பேசப்படையில் அவர்கள் கட்டாயம் பேசப்படணும் என்ற ஒரு நோக்கி இருந்தது. ஆனால் 1898ஆம் ஆண்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிறுகதை தொகுப்பொண்டு வந்திருந்தது. அப்போ அதாவது 6 கதைகளை தொகுத்து ஹதர்ஷா சரித்திரம் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு தைரூஸ் லெப்பை என்பவர் லெப்பை மரைக்கார் என்பவரால் எழுதப்பட்டு வந்திருந்தது. அப்போ அதுக்கு பிறகு ஒரு தொகுப்புமே வரையில், அது தனிப்பட்ட நபர்ற தொகுப்பு, கூட்டு தொகுப்பாக ஒன்றுமே வரையில் 1964 தாவூத் என்பவர் அந்த ஒரு தொகுப்பை செய்திருந்தார். சிவகுருநாதன் முகவுரையோட முஸ்லீம் கதைமலர் என்ற பேரில் அது வந்திருந்தது. பெரும்பாலான முஸ்லீம்கள் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தாங்க. அதிலேயும் மிக முக்கியமானவர்களாக அறியப்படுற பித்தண்ட பாதி குழந்தை, யூல் தாவூத்துட இருளில் இருந்து உட்பட பல 14 சிறுகதைகள் அதில் இடம்பெற்றதையும் பார்க்கலாம். இதில் அண்ணல் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர். அவருடைய சிறுகதை, அவர் கவிஞராகத்தான் அறியப்பட்டவர். அண்ணல் கவிதைகள் என்ற தொகுப்பு வந்திருந்தது. இளம்புறையில் அவருடைய காதல் கவிதைகளுக்கு மிக முக்கியமான காதல் கவிதை எழுதியிருந்தார். இதில் எம்ஏ நுகுமாண்ட வானவில் என்ற ஒரு சிறுகதை இடம்பெறுது. இப்போ நான் ஏலவே சொன்னது மாதிரி போட்டி சிறுகதையிலையும் நுகுமான் சார் பொறி என்ற ஒரு சிறுகதையை எழுதியிருந்தார். அதே மாதிரி இதிலையும் வானவில் என்ற சிறுகதையை எழுதியிருந்தார். மல்லிகையில் 2 கதைகள் எழுதியிருந்தார். அவருடைய சிறுகதைகள் உண்மையில் மிகவும் போற்றப்பட்ட சிறுகதைகள். அது ஏன் இட்டவரை தொகுக்கப்படையில்லைன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. செங்கையாளியனால் தொகுக்கப்பட்டு வடகிழக்கு கல்வி மாகாண பண்பாட்டு அலுவல் துறையால் பல்வேறு வெளியீடுகளை செங்கையாளியன் செய்திருந்தார். அதில் முதல் முயற்சியாக மறுமலர்ச்சி சிறுகதைகள் 1946-48 காலப்பகுதியில் வெளிவந்தது. இது வர்றதுக்கு ஒன்று திவுகளாலா அங்கே இதாக இருந்தவர், கல்வி பண்பாட்டு இதுக்கு பொறுப்பாக இருந்தவர். மற்றது நந்தினி சேவையர். இவங்க 2 பேர முயற்சிகளோடு சேர்ந்து செங்கையாளியன் பல்வேறு தொகுப்புகளை கொண்டு வர சுதந்திரன் சிறுகதைகள், ஈழநாடு சிறுகதைகள், அதே நேரத்தில் மறுமலர்ச்சி சிறுகதைகள். மறுமலர்ச்சி சிறுகதைகள் 24 இதழ்களில் 54 சிறுகதைகள் வெளிவந்த நிலையில் 25 சிறுகதைகள் பிரசுரத்துக்கு எடுக்கப்பட்டு வெளிவந்தது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்னென்னா, ஒரு காலகட்ட பரிமாற்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ஆசிய முருகானந்தன் பழையதும் புதியதும் என்ற கதையை எடுத்து பார்த்தோம்னா, ஒரு மாட்டு வண்டி கலாச்சாரத்திலிருந்து மோட்டார் வண்டியை நோக்கி நாங்கள் போகிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் எப்படி மாறுபடுகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் கதைக்கப்படுது. அப்போ மறுமலர்ச்சி ஒரு சாதாரண ஒரு இலக்கிய சஞ்சிகையாக பார்க்கிறதோட அப்பால் ஒரு வரலாற்று காலகட்டத்தில் எப்படியான புதிய நகர்வுகள் மாறி இருக்குது, ஒரு வரலாற்று போக்கு எப்படி மாறி இருக்குது, அரசியல் போக்கு எப்படி மாறி இருக்குது முதலான சிறுகதைகள் அதில் வெளிவருகுது. செங்கையாளியனால் தொகுக்கப்பட்டு வெளிவந்த இன்னொரு இதில் மிக முக்கியமானது முற்போக்கு காலகட்ட சிறுகதைகள். 38 சிறுகதைகளை உள்ளடக்கி சிறுகதைகள் வந்தது. இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆனந்தண்ட பங்களிப்பு. சச்சியாரை எல்லாருக்கும் தெரியும். சச்சிதானந்தம், பண்டித சச்சிதானந்தத்தை ஒரு கவிஞராகத்தான் தெரியும். ஆனால் முற்போக்கு விடயங்களை சிறுகதையில் புகுத்தியவராக அவர் காணப்படுறார். அவருடைய தண்ணீர் சிறுகதை தான் என மிக முக்கியமான தலித்திய பிரச்சனைகளை பேசின முதல் கதையாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த சிறுகதை தொகுதி
முற்போக்கு காலகட்ட சிறுகதை தொகுதி முக்கியமானவர். அதில் பலரை அறிமுகம் செய்கிற இப்போ இலங்கையர்கோனும் சீனா வைத்தியலிங்கமும் அதே நேரத்தில் சம்பந்தனும் தான் ஈழத்து சிறுகதை முன்னோடி என்று சொல்லி அலையன்ஸின் வாய்ப்பாட்டை நாங்கள் பாடமாக்கி சொல்கிறதுக்கு அப்பால் அதுக்கு முன்னாலே பலர் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் என்றதை இந்த தொகுப்பு முக்கியமாக கொண்டு வந்தது. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபாத சுந்தரம், பவன், சுயா, ஆனந்தன், ஆசேமு முதலானவர்கள் அதுக்கு முதலே கதை எழுதினவர்கள். அவர்கள் 1930களிலேயே கதை எழுதினவர்கள். ஆனால் இவர்களால் அறியப்படையில் மிக அருமையான சிறுகதைகளை அவர்கள் படிச்சிருந்தாங்க. அவ்வாறான ஒரு சிறுகதை தொகுப்பை கட்டாயம் கொண்டு வரணும். ஈழத்தில் இலங்கையர்கோனுக்கு முன்னாலேயே சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க என்றதை நான், ரஜீவன், இயல்வான் அண்ணன், ராஜேஷ் அண்ணன் முதல்ல 4 பேரும் கலந்து ஆலோசித்த இடத்துல அவ்வாறு பிறந்த சிறுகதை தொகுப்பு தான் சிறுகதை களஞ்சியம். சிறுகதை களஞ்சியம் அது என்னென்று சொன்னால் இவ்வளோ பேருக்கும் அப்பால் இன்னும் பலர் கிட்டத்தட்ட 50 பேருடைய சிறுகதைகளை நாங்கள் தொகுத்து 124 கதைகள் அதில் இடம்பெற்றது. அதுதான் இலங்கையில் வந்ததில் மிக அதிக பக்கங்களுடன் வந்த சிறுகதை தொகுப்பாக காணப்படுகிறது. அது இதற்கான ஒரு முயற்சி தான். ஏன்னு சொன்னால் இவங்களோட வாய்ப்பாட்டை ஈழத்தில் யாருமே பேசப்படாது. அதுக்கு முதல்லையே சிறுகதை ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க என்றதை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அந்த தொகுப்பை செய்த நாங்கள். அடுத்ததாக என்னென்று சொன்னால் அப்போ இதில் டேனியல்ற கதைகள் முற்போக்கு கதைகளாக தொகுக்கப்பட்டு ஆனான கந்தசாமி, ரகுநாதன், பிரேம்ஜி, அகஸ்தியர் முதலானவர்கள் ஒரு இலக்கிய கோட்பாட்டு வட்டத்தில் முற்போக்கு நோக்கி நகர்ந்தவர்களாக இருக்க, 2வது சித்தாந்த சிறைக்குள் அகப்படாது கதைகள் படைத்தவர்களாக சொக்கன், சூவே, கனகசெந்தில்நாதன், பித்தன் முதலானவர்களுடைய சிறுகதைகளும் அதில் தொகுக்கப்பட்டது. அந்த விஷயத்தில் இந்த முற்போக்கு சிறுகதைகள் மிக முக்கியமான தொகுப்பாக அறியப்படுது. இலங்கை சிறுகதையில் வெகு துல்லியமான மாற்றத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது நீண்ட காலம் இயங்கின ஒரு சஞ்சிகை, கிட்டத்தட்ட 37 வருஷமாக இயங்கின சஞ்சிகை மல்லிகையிலிருந்து 2 தொகுப்பு, மல்லிகை சிறுகதைகள் 1, 2 சொல்லி 2 தொகுப்பு செங்கியாளியனால் கொண்டு வரப்படுது. அதில் 271 தொகுப்புகள் வெளிவந்த நிலையில் 64 கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு அதிலையும் கழிக்கப்பட்டு மொத்தமாக 41 30 71 சிறுகதைகள் அந்த தொகுப்பில் வருது. முதலாவது தொகுப்பில் 30 சிறுகதைகள் காணப்படுது. அப்போ முதலாவது தொகுப்பில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏன்னா யாழ்ப்பாண கலாச்சார பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை அந்த சிறுகதைகளுக்கூடாக அறியக்கூடியதாக இருக்குது. 2வது புதிய எழுச்சியினுடைய வடிவமாக சிறுகதைக்குள்ளே நுழைந்து சிறுகதைகளை படித்தவர்களை பற்றி அறியக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இன்றும் நாங்கள் சொல்லப்படுகின்ற கதைகளை தந்த நந்தியினுடைய பதுங்குகுழி இன்றைக்கும் பேசப்படுற ஒரு கதை, சட்டநாதன் உலா, குரமகள்ன்ற சமுதாய கடமை, செம்பியன் செல்வன்ற சர்பவியூகம் இன்றைக்கு வச்சாலும் அது அதனுடைய தராசில் இருந்து ஒரு நாளும் இறங்க போடுறது இல்லை. அவ்வளவு முக்கியமான சிறுகதைகளை தேடி எடுத்து 271 எடுத்து அவர் பதிப்பிச்சிருந்தார். இதில் என்ன துர்பாக்கியமான நிலை என்றால் அவருக்கு 27 சிறுகதை தொகுப்புகள், இதை தொகுக்கிற நேரத்தில் மல்லிகை 27 தொகுப்புகள் கிடைக்கப்போறேன். அப்போ 27 தொகுப்புகள், மல்லிகை 27 தொகுப்புகளையும் விட்டுட்டு தான் அவர் இந்த 71 கதைகளையும் தொகுத்திருந்தார். மல்லிகையினுடைய 2வது தொகுப்பில் ராஜஸ்ரீகாந்தன் உட்பட பலர் வர்றாங்க. அதே நேரத்தில் பொன்னம்பலம், கலாமணி சேர்ற கதைகள், குமார்ற கதையை, தாட்சாயினிய கதைண்டு இலங்கையின் எல்லா பாகங்களில் இருந்தும் சிறுகதைகள் எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வெளிவந்த தொகுப்பாக அது இருக்குது. இது ஒரு முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. என்னோட அருமையம் அதுதான் செய்திருக்கு. அதுக்கு முதலே இந்த தொகுப்பு அந்த வேலையை செய்திருக்கு. அதுக்காக அதை 2வது கிட்டத்தட்ட 37 வருஷம் இயங்கின ஒரு இதை எடுக்கக்குள்ள எல்லாரும் தான் எழுதுவாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் இது சத்யன் நேரத்துக்கு முடிக்க சொல்கிறேன். ரைட், ஓகே. அப்போ இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஈழகேசரி சிறுகதைகள் 41 சிறுகதைகளை தாங்கியதாக வெளிவந்தது.
அது உண்மையில் நான் கஷ்டப்பட்டு போனேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து பொருளடக்கம் இருந்தது. அது ஈழகேசரி சிறுகதைகளுக்கு பொருளடக்கம் போடையில் ஒன்றொன்றா தேட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே போனேன். அதில் வந்து எனக்கு சரியாக கவர்ந்தத விஷயம் என்னென்று சொன்னால், ஆனந்த மயிலினுடைய ஒற்றை கால் கோழி இன்றைக்கும் பேசப்படுற ஒரு கதை. அது வந்து ஒரு பரவலாக அறியப்பட்ட இது ஈழகேசரியில் வெளிவந்தது. ஆனந்தமயில் ஒரு எழுதுவிஞனின் டைரி வந்து இன்றைக்கு வரையும் பேசப்படுற ஒரு தொகுப்பு. அப்போ அவர் போன்றவர்கள் அந்த இதில் எழுதியிருந்தார்கள். அதேமாரி கலாமணி சேர்ற உரமான கால்கள், மல்லிகை சி குமார், தாட்சாயினி முதலான இளைய எழுத்தாளர்களையும் உள்வாங்கி அந்த தொகுப்பு வெளிவந்திருந்தது. அடுத்ததாக வந்து ஈழகேசரி கதைகளுக்குள்ள வாரேன். 50 சிறுகதைகள் இருக்கிற தொகுப்பாக ஈழகேசரி சிறுகதைகள் காணப்படுகிறது. 53 சிறுகதைகள் இருக்கிற தொகுப்பாக அது காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதே நேரத்தில் புலம்பெயர்ந்தவர்களால் பல சிறுகதை தொகுப்புகள் வெளிவருகிறது. 2005 இருந்தே அந்த முயற்சிகள் தொடங்கப்பட்டது. எஸ்போ அந்த முயற்சிகள முதல் முன்னோடியாக சொல்லப்படுற அந்த சமயத்தில் தகவல் பத்திரிகை பொங்கல் சிறப்பு மலர் ஒன்றை பிரசுரித்து 43 கதைகளை உள்ளடக்கி வெளிவந்தது. அதில் வந்து முற்போக்கு சிறுகதைகள் என்று சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்து நீர்வை பொன்னையன் முதலான பாலசிங்கம் முதலானவர்களை முற்போக்கு சிறுகதை ஆசிரியர்கள் என்று, அதே நேரத்தில் பரவலாக மக்களினுடைய வாழ்வியலை எழுதினாக்கள் என்று சொல்லியும் அந்த இதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை அடுத்து வந்து எங்களுடைய போராட்டம் வலுப்பெற்ற நிலையில் பல்வேறு சிறுகதை தொகுப்புகள் ஈழத்தில் வருகிறது. போராட்ட சூழலில் தமிழருக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியை அம்பலப்படுத்தவும் போராட்டத்தை வலுப்படுத்தவும் ஆன நோக்கத்தோடு முதல் வந்த தொகுப்பாக வில்லுக்குளத்து பறவைகளை சொல்லலாம். இதனை அடுத்து இந்தியன் ஆர்மியால் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு முழுமையாக இந்தியன் ஆர்மியின் பிரச்சனைகளை மட்டுமே உள்வாங்கி வந்த சிறுகதை தொகுப்பாக அம்மாவை கும்பிட்றானுக என்ற தொகுப்பை சொல்லலாம். ரெண்டும் மிக முக்கியமாக கட்டாயம் ஈழத்தவர்களால் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாக இருக்குது. போராட்டத்தினுடைய இருண்ட காலப்பகுதியை சித்தரிக்கும் இந்திய ஆக்கிரமிப்பு அமைதிப்படையினுடைய வன்முறைக்கு ஆளாகி பல்வேறு சம்பவங்கள் நடந்த நிலையில் அதனை வெளிப்படுத்துகிற ஒரு தொகுப்பு என்ற வகையில் இந்த தொகுப்பு முக்கியமானது. யுத்த காலத்தில் பெண்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள், அவர்கள் எதிர்கொண்ட களங்கள், ஆண்மைய நோக்கிலிருந்து விடுபட்டு பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற வன்முறைகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தொகுப்பு வேர்கள் என்ற தொகுப்பு பெண்களால் கொண்டு வரப்பட்டது. பூமாதேவியினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற 15 சிறுகதைகளை உள்ளடக்கி வெளிவந்த தொகுப்பு. அதுக்கு அவங்க கூறுறது பூமாதேவியின் அடையாளம் என்று சொல்லி அந்த தொகுப்பை பிரசுரிச்சிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. 13 தமிழீழ பெண்களினுடைய சிறுகதைகளை உள்ளடக்கி இன்னொரு தொகுப்பு வந்தது. அது வழி என்றது. உண்மையில் பெண்மையவாத வட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு பரவலான சூழலை பார்க்குற முக்கியமான தொகுப்பாக அதை நாங்கள் பார்க்கலாம். 5 சிறுகதைகள் அதில் பெண் போராளிகளே எழுதியிருந்தாங்க. அந்த இடத்துல அது முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் இயக்கத்துக்கு விட்டு கொடுத்து போகிற மக்கள் உணர்வுகள், மக்கள் போராட்டங்கள், இழப்புகள வலிகள் முதலான இதுகள் சொல்லப்படுகிறது. மலைமகளுடைய புலிவாலை தேடி அம்புலியினுடைய உள்ளே எரியும் காந்தாவினுடைய நெஞ்சுக்குள்ளே போன்ற கதைகள் போராளிகளால் எழுதப்பட்ட தொகுப்புகளாக இருக்குது. இந்த இடத்துல நான் இதையும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பங்கர் எங்கட கதைகள் என்ற தொகுப்பு வெற்றி செல்வியால் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தொகுக்கப்பட்டு வெளிவந்தது. உண்மையில் அது வேல்விழியின் சுடுகாடும் தெளிநீரும் என்று தொடங்கி அருணாவின் அடங்காதவனம் என்று சொல்லி 30 கதைகள்ன்ற தொகுப்பாக இருக்குது. அது ஒரு என்னென்று சொன்னால் பங்கர் வாழ்க்கை இலங்கையில் இப்படி இருந்தது, பங்கர் அமைப்பு முறை இப்படி காணப்பட்டது, பங்கருக்குள்ளே போகிற நேரத்தில் இப்படி மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கள் என்றது வந்தது. அதில் சில இதுகள் வந்து என்னென்னு சொன்னால் அது கதைகளாகவும் சில நேரங்களில் எண்ணங்களின் மனப்பதிவுகளாகவும் அனுபவ வெளிகளாகவும் இருக்கிறதால அது எங்கட கதைகள் என்ற பெயரில் வந்ததால் அதை கதைகள் என்று சிறுகதைகள் என்று சொல்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. பெண்ணுணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் புதிய உலகம் எமை நோக்கி என்ற தொகுதியை ரஞ்சி கொண்டு வந்த உண்மையில் ரஞ்சியினுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. அவருடைய பெரும் பங்களிப்பு ஈழத்து உலகம் முழுவதிலும் உள்ளவர்களை இணைத்து நூல்களை கொண்டு வர்றது.
அண்மையில் மலையகா என்ற தொகுப்பையும் அவர் மலையக பெண்களை மாத்திரம் வைத்து கொண்டு வந்திருந்தார். இசை பிழியப்பட்ட வீணை என்ற கவிதை தொகுதி மலையக பெண்களை மட்டுமே உள்ளடக்கி கொண்டு வந்தார். இந்த இடத்துல மலையகத்தை கவனத்தில் கொள்ளுகின்ற ஒரு ஜீவனாக இருக்கிற எங்கட ரஞ்சி புது உலகம் அமை நோக்கி என்ற தொகுதியை கொண்டு வந்தார். அது 23 சிறுகதைகளை உள்ளடக்கி வெளிவந்த தொகுதி. புகலிட இலக்கிய வரலாற்றில் முக்கியமான ஒரு தொகுதியாக அறியப்படுகிறது. ஆண்மைய சமூகத்தில் பின்படும் அவலங்களையும் சமத்துவ இன்மைகளையும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற நெருக்கடிகளையும் இது நமக்கு எடுத்துரைக்கிறதாக காணப்படுது. எத்தனை நிமிஷம் பேசலாம்? அடுத்தது ரைட். அடுத்தது இந்த சமயத்தில் ஈழத்தினுடைய பாதைகள் மூடுண்ட நிலையில் இங்கிருந்தென்ற தொகுப்பு 12 சிறுகதைகளோட வந்தது. யுத்தகால மக்கள் எதிர்கொண்ட வாழ்வியல் துயரங்களை அது கூறி நிற்குது. அதில் இன்றைக்கும் பசுமையான சில கதைகள் இருக்குது. இயல்பானன் எழுதின முடவன் நடை என்ற கதை பாதை போய்கொண்டிருக்கக்குள்ள நடக்கிற சம்பவங்களை பற்றி சொல்லலாம். அதாவது ஒரு செத்த வீட்டுக்கு போக்குள்ள ஒருவன் கிட்டத்தட்ட 13 செக் பாயிண்டை கழித்து போகிற அவல நிலையை அந்த கதை பேசும். அதில் இருக்கிற எல்லா கதைகளும் உடுவில் அரவிந்தன், தாட்சாயினி, கோகுலராவன், இளவட்டங்கள் ராகவன் முதல் கதை எழுதுகிறார். அதில் தான் அந்த தொகுப்பில் வர்ற முதலாவது கதை. அப்படி பார்க்கக்குள்ள அது இலங்கை எங்கட யாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு இளவட்டங்கள்ன்ற ஒரு பெரும்பாலான இளவட்டங்களை கொண்டு வெளிவந்த தொகுப்பாக இங்கிருந்து தொகுப்பை சொல்லலாம். யாழ் சமூகத்தில் பாரம்பரியமாக நிலவி வந்த தீண்டாமை கொடுமைகளை உள்ளடக்கி 2 தொகுப்புகள் வெளிவந்தது. அதில் ஒன்று 2015ஆம் ஆண்டு தீண்டத்தகாதவன் என்ற தொகுப்பு வெளிவந்தது. 1951 இருந்து 2006 வரையுள்ள காலப்பகுதிகளில் இளைஞர்களால் எழுதப்பட்ட கதைகளை தொகுத்து அந்த கதை வெளிவந்தது. அதாவது தாழ்த்தப்பட்ட இளைஞன் போலீஸில் வேலைக்கு சேர போக்குள்ள விதானையாரால் எவ்வாறு நோக்கப்படுற, தேநீர் கடைகளுக்குள்ளே போக்குள்ள அவர்கள் எப்படி புறந்தள்ளப்படுறார்கள், கோயிலை திறக்க விடாமல் அவர்கள் அதுக்காக போராடின கட்டங்கள், மக்களினுடைய உள்ள குமுறல்கள் ஒரு போர்ச்சூழலில் எவ்வாறு வெளிச்சது, புலம்பெயர்ந்த சூழலுக்கு பிறகும் இந்த சாதிய உணர்வுகள் நீங்கவில்லை என்ற பல்வேறு நோக்குகளை அடிப்படையாக கொண்டு தீண்டத்தகாதவன் என்ற தொகுப்பு வெளிவந்தது. அதே நேரத்தில் வடமராட்சியில் ஒருவர் இறந்த நேரத்தில் அவருக்காக அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருந்ததை குணேஷ் முந்தின நாள் கதைக்குள்ளே சொன்னார். அந்த தொகுப்பு என்ற பார்வைக்கு கிட்ட இல்லை. வெளிநாட்டு கதைகள். அப்போ அந்த தொகுப்பு பெற்று குணேஷோட கதைச்ச இடத்துல குணேஷ் சொல்லியிருந்தேன். கடைசியில் அப்போ நான் இறுதியாக சொல்லிட்டு வந்தது அந்த தொகுப்பு ஒருக்கா ஃபோட்டோ காப்பி அடிச்சுட்டு தாரேன்னு தாங்குவோன்னு சொல்லி. என்னட்ட இவ்வளோ இப்போ நான் கதைக்கிற அவ்வளோ விஷயமும் என்னட்ட இருக்கிறத வச்சு கொண்டு தான் நான் கதைக்கிறேன். 2013ஆம் ஆண்டு வேகமாக போகிறேன். 2013ஆம் ஆண்டு தினக்குரல் பத்திரிகையும் படலியும் இணைத்து நடத்தி வழிகாட்டி என்ற ஒரு தொகுப்பு வெளிவந்தது. திசைகாட்டி என்ற தொகுப்பு. திசைகாட்டி மரம், போர், இடம்பெயர்வு, மரணம், வாழ்வு குறித்தான பிரச்சனைகளை அந்த தொகுப்பு பேசுவதாக அமையுது. 2022ஆம் ஆண்டு பண்டத்தரிப்பு மறுமலர்ச்சி மன்ற பொன்விழாவை ஒட்டி சிறுகதை தொகுப்பு ஒன்றை அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தொகுப்பு இன்றைக்கும் அதாவது மக்களினுடைய வாழ்வுக்க நிலைமை போருக்கு பிறகு எப்படி இருந்தது என்பதை அதில் வெளிவந்த 29 கதைகள் பேசுது. அதில் ஒரே ஒரு கவலை என்னென்று சொன்னால், ஜீவநதியில் வெளிவந்த பைசாண்ட பள்ளிச்சட்டை என்ற கதையும் அதுக்குள்ளே இடம்பெற்று அது 2ஆம் பரிசை தட்டி கொண்டது ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை. அனுப்புபவர்களுடைய எண்ண வெளிப்பாட்டுக்கு ஏற்ப இப்படியான செயல்கள் இடம்பெறுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. 2022 கொரோனா தொற்று பெருந்தொற்றுகையாக எழுந்த நிலையில் எங்கேயும் போக முடியாத சூழலில் ஜூம் வழி கலந்துரையாடல்களை பேராதனை மாணவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் முகுல் என்ற சிறுகதை தொகுப்பு அவர்களால் போடப்பட்டு வெளியிடப்பட்டு வந்தது. அதுவும் மிகவும் இளமட்டத்தில்
புதிதாக எழுத வந்தவர்கள்ன்ற தொகுப்பாக, அதாவது 2022 எழுத வந்தவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் எழுத வந்தவர்கள்ன்ற தொகுப்பாக அது காணப்படுகிறது. கலாமணி பரணிதரனை அடிப்படையாக தொகுப்பாசிரியராக கொண்டு கொடகை நிறுவனம் ஜீவநதி கதைகளை பிரசுரிச்சிருந்தது. 25 சிறுகதைகள் வந்தது. அதுவும் 2011 போர்க்கால சூழலில் மக்கள் பட்ட பிரச்சனைகளை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சிறுகதைகளோட திக்குமலை கமால் முதலானவர்கள் அங்கால தென்பகுதியில் எவ்வாறான நிலையில் மக்கள் வாழ்கின்றனர் என்பதையும் அதில் எடுத்து காட்டியிருந்தார். 1900 அதற்கு புலம்பெயர் தொகுப்புகளாக பார்க்கக்குள்ள முதல் புலம்பெயர் தொகுப்பு என்று சொல்லி வெளிவந்தது என்று சொல்லக்குள்ள இந்திரா பார்த்த சாரதையும் இலங்கை எழுத்தாளர் எஸ்போவும் சேர்ந்து பனையும் என்ற ஒரு தொகுப்பை போட்டிருந்தாங்க. 39 புகலிட சிறுகதைகளை கொண்டதாக அது வந்தது. பனிநிலை கொண்ட பூர்வீக மண்ணை விட்டு புகலிட மண்ணுக்கு போன காலத்தில் புகலிட தேசத்தவர்கள் எந்த நிலையை எதிர்கொண்டனர் என்பதை பற்றி அந்த தொகுப்பு பேசுது. கந்தவனத்தால் தொகுக்கப்பட்ட கனடா தமிழ் எழுத்தாளர் ஒன்றியத்தால் வெளிவந்த அரும்பு தொகுப்பு 2வது தொகுப்பாக 2000 வெளிவந்தது. சொந்த நாட்டில் மனித இருப்புக்கள் கேள்விக்குள்ளான நிலையில் புலம்பெயர் மக்கள் தாயகத்தின் வாழ்ந்த நிலைகளை எண்ணி கவலை கொள்றதும், அந்த புலம்பெயர் சூழலில் எதிர்கொண்ட நெருக்கடிகள், வாழ்க்கையினுடைய சவால்களை பேசுகிறதாக அந்த தொகுப்பு காணப்படுகிறது. 1990 அதுக்கு பிறகு சர்வதேச தமிழ் எழுத்தாளர்களால் புலம்பெயர் வாழ்வு குறித்து உலகமெங்கும் புலம்பெயர் வாழ்வு குறித்து எப்படி யார் என்ன மாதிரி எழுதியிருக்கிறாங்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு 551 பக்கங்களில் ஜீவகுமாரன் முகங்கள் என்ற தொகுப்பை கொண்டு வந்த. இது மிக முக்கியமானது. என்னென்னா, இப்போ அரமியம் இலங்கையில் உள்ள சகலரையும் இணைக்கிற மாதிரி இந்த தொகுப்பு நியூசிலாந்து, கனடா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, டென்மார்க், நோர்வே, இத்தாலி, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஸ்வீடன், பெர்லின், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் என்று சொல்லி எல்லா இடத்திலையும் வாழுகின்ற மக்களையும் இந்திய மக்களையும் அதில் இணைத்து அவங்கள் புலம்பெயர் வாழ்வு பற்றி என்ன சொல்லிச்சது அவங்களோட கதைகள் என்பதை குறித்து வெளிவந்த தொகுப்பாக இருக்குது. இந்த நிலையில் கடைசியாக வந்த இமிழ் தொகுப்பு அது யாவருக்கும் தெரியும். உண்மையில் அரமியம் சிறுகதை தொகுப்பை கொண்டு வருகிறது. அவ்வாறு கொண்டு வர்ற நிலையில் இவ்வாறாக, அதாவது ஒரு நோக்கங்கிறது கொண்டு வரும் பொழுது அடுத்த சமூகத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகிற தொகுப்புகளை கொண்டு வரணும். ஆகவே தயவு செய்து அப்போ இதில் வாசிக்க மிகவும் இலகுவாக இருந்தது. என்னென்னு சொன்னால், குறைந்த பக்கங்களில் உடனே வாசிச்சுட்டு, அப்போ எடுத்த உடனேயே தனிஜன் தந்த உடனேயே நான் 5 சிறுகதைகள் வாசிட்டேன். அப்போ தனிஜன் தந்த 1 மணித்தியாலமும் ஆகல 45-50 நிமிஷத்தில் நான் 5 சிறுகதைகளை வாசிட்டு தனிஜன் எடுக்கக்கூட அந்த கதைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன் நான். ஆகவே கதைகளினுடைய காத்திரத்தன்மை, கதைகள் எல்லாருக்கும் களம் அமைச்சு கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் கதைகளினுடைய காத்திரத்தன்மையை தயவு செய்து பரிசீலித்து கதைகளை போடுவது நல்லது. ஏனென்றால் குறிப்பாக சில கதையே உச்சமாக இருக்குது, சில கதைகள் தொஞ்சு போய் வர்ற நிலையில் அது தொகுப்பை பாதிக்கும். இன்றைக்கும் நிற்க போகிற ஒரு தொகுப்பு நல்லபடியாக, அதாவது இலங்கை பூராகம் வெளிவரும் பொழுது நன்றாக வரணும் என்றதை சொல்லி அவருடைய முயற்சி இன்றைக்கும் தொடரணும் என்று வாழ்த்தி, அவர் இப்படியான முயற்சிகள் வருவது ஈழத்து சமூகத்துக்கு முக்கிய பங்களிப்பை வகிக்கும். நான் எழுதிட்டு வந்ததில் மிகவும் குறையத்தான் வாய்ச்சிருக்கிறேன். ஆனால் நான் வாய்ச்சா இன்றைக்கு ஃபுல்லாக பேசிக்கொண்டிருப்பேன். சந்தர்ப்பத்தை அந்த தனிஜனுக்கு நன்றி.